ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். இந்த திமுகவோட ஜென்சியோட தொல்லை தாங்கவே முடியல. ரொம்ப என்னமோ அவார்டு வாங்கின மாதிரி வந்து கேஸை வாங்கிட்டு உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டு அவார்டு வாங்கின மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. இவங்க இந்த ஜென்சியோட அட்டகாசம் எப்ப இருந்து ஆரம்பிச்சுன்னா, விஜய் அவர்கள் இளைஞர்கள் மூலமாக தான் ஜெயிச்சாரு, இந்த ஜென்சி மூலமா தான் விஜய் அவர்கள் ஜெயிச்சாருன்னு சொன்னதுல இருந்து இவங்களோட அட்டகாசம் அதிகமானது. யாரா இருந்தாலும் சரி, எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க விஜய் ஜென்சி மூலமா ஜெயிச்சிட்டார்ல, நம்மளும் ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம உதயநிதி அவர்களும் சரி, திமுகவை சேர்ந்த நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி, இளம் ரத்தத்தை பாய்ச்சுங்கள், இன்ஸ்டாகிராம்ல இளம் ரத்தத்தை பாய்ச்சுங்க, திமுகவோட கொள்கையை கொண்டு போய் சேருங்க அப்படின்னாங்க. திமுகவை தொட்டவன் எவனும் தப்பிச்சதே கிடையாது. வந்தது என்னமோ 10 பேர் தான். அந்த 10 பேரும் ஒவ்வொரு தினசா இருக்கானுங்க. இதுல வானவில் நண்பர்னு ஒருத்தர் சொல்றாங்க. அந்த ஆளு என்னன்னா, உள்ள இருந்து வெளியில வரும்போது ஐயோ அப்படின்னு ஓடி வந்தா இப்படி 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 அது கூட சேர்ந்து நம்ம ஜூலி அம்மாவும் அது கூட இந்த நம்ம ஒருத்தர் ஓவர் ஆக்டிங், நம்ம அன்பில் மகேஷ் சாருக்கு அடுத்து ஓவர் ஆக்டிங் பண்ணாரு. ஹாஸ்பிட்டல் வாசல்ல படுத்துக்கிட்டு ஐயோ அடிச்சுட்டாங்கண்ணா அண்ணா அப்படின்னு அவரை அடிச்சு அவர் சொன்னதை பார்த்தாச்சுன்னா இன்னும் 1 மாசத்துக்கு எஞ்சி வரமாட்டாருன்னு நினைச்சேன். வந்து உட்காந்துட்டு இந்த இப்படி இப்படி டேய் 5 வருஷமா ஆட்சியில இருந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டை சொந்த தொகுதியிலேயே அவங்க கொளத்தூர் தொகுதியில வீழ்த்திட்டு அந்த ஆள் பண்ண ரியாக்ஷன் இது சரியா? அதுவும் உங்க முதல்வர் தான் முதல்ல இப்படி பண்ணாரு, அதுக்கப்புறம் இவர் இப்படி பண்ணாரு. அந்த ரியாக்ஷனை ஒரு அவது கேஸ் வாங்கிட்டு உள்ள போயிட்டு அந்த கேஸை முடிச்சுட்டு ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்துட்டு நீங்க பண்ணீங்க பார்த்தீங்களா? அப்பவே உங்க அறிவு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஜென்சிங்கிறாங்க, எம்எல்ஏ பல்லவியை கேவலமா பேசுறாங்க. அந்த அம்மா அதாவது அந்த அம்மாவை நீங்க விமர்சனம் வைக்கலாம், அந்த அம்மாவோட குழந்தை வரைக்கும் விமர்சனம் வைக்கிறாங்க இவங்க. நான் கேட்குறேன், நீங்கெல்லாம் வந்து உங்களெல்லாம் பெக்கதானே செஞ்சாங்க, செய்யலையே யாரையுமே. அப்படியே அந்த கல்லை இது பண்ணி களிமண் வச்சு செய்யலை. உங்களே ஒரு அம்மா பெற்று இந்த மாதிரி கை குழந்தைய தூக்கி தானே வளர்த்துருப்பாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவங்கள விமர்சனம் பண்ணுறது, கேவலமான பேச்சுக்களை பேசி உள்ளே போகிறது, உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது என்னமோ மெடல் வாங்கின மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது மக்களே. இன்னைக்கு இந்த இதை பேசியே ஆகணும்னு நினச்சேன், அதனால பேசிட்டேன். இதில் நம்ம சாட்டையனை வேற, சாட்டையனை இப்போ நாம் தமிழரில் இருக்காரா அதிமுகவில் இருக்காரான்னு தெரில. அதிமுகவில் இருந்து வெளியில் போனவங்களை பூரா சாட்டையனை கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. நீ உண்மையிலேயே அதிமுக காரனா இருந்தா அதிமுக விட்டு வெளியில போவியா? தாவேக்கால போய் இணைவியா? தாவேக்கால இவருக்கு சி விஜயபாஸ்கருக்கு மதிப்பு இருக்கா? தாவேக்கால எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு மதிப்பு இருக்கா? அது உங்களுக்கு என்ன சார் தேவை? நாம் தமிழர்ல முதல்ல உங்களுக்கு மதிப்பு இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு இருக்கு, ஏன்னா நீங்க தான் நாம் தமிழர் தான் நீங்க சொல்றது இல்லாம சீமானன்னு வேற கேட்க மாட்டாப்ல. வேறு வந்துட்டு என்னமோ வந்து அதிமுக அவருக்கு மதிப்பு இருக்கா இவருக்கு மதிப்பு. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், உங்க கட்சி வேலையை நீங்க பாருங்க, அடுத்தவங்க கட்சி வேலையில போயிட்டு என்னது இருக்குன்னு பார்க்காதீங்க சரியா? உங்க இது முதல்ல மணக்கான்னு பாருங்க, அடுத்தவங்க இது மணக்கான்னு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அதிமுகவில் நீங்கள் இது பண்ணீங்களா, எனக்கே வெளியிலேருந்து வேகுது, உங்களுக்கு எதுக்கு வேகுது? உங்களுக்கு வேகத்தான் செய்யும். புதுசாக ஒருத்தன் வந்து இத்தனை வருஷமா கற்றுன்னு கத்துனா உங்களையும் மிஞ்சி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கும் போது உங்களுக்கு வேகத்தான் செய்யும். அதில் வேற சொல்கிறாரு, ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டாங்களாமா, அந்த ஃப்ளூக்கில் நீங்கள் ஜெயிக்க வேண்டியதானே? ஐயோ, அதாவது நம்ம சாட்டை என்ன சேட்டை தாங்க முடியல. சேட்டை தான் ஒரே. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.